உருளைக்கிழங்கும் ப்ரான்ஸும் சேர்த்து தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 250 கிராம் ப்ரான்ஸை நான் இதில் சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் குக் பண்ணோன்னா ப்ரான்ஸ்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ்லேருந்து வர தண்ணியே இதுக்கு போதும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக பண்ணுற ப்ரான்ஸ் தொக்கு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லக்ஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.